இங்கே கழுத்து போட்டு அப்படின்னு சொல்லி காளிமண்ணை அனுப்பிச்சுடுறோம். காளிமண்ணை அனுப்பிச்சுட்ட உடனே என் தாயார் வழியால் துடிக்கிறான். அம்மா துடிக்குது. பள்ளிக்கூடம் என்ன கூட பள்ளிக்கூடம் எங்க அம்மா வழியால குடிக்குது. அந்த மருத்து வச்சு வந்து பிரசவம் பாக்குறா. பார்க்கும்போது பௌத்துக்குள்ள இருந்த நாங்க ரேசி விட்டாலா? நீங்க ரேசில விடாதீங்க சாமி, குறுக்குறுல விடுங்க. சாதாரண ஆளா? அப்படி சொல்லுங்க. என்ன செஞ்சோம்? எப்படி? எல்லா தாயுடைய அங்கத்தில் இருந்து யோனியன் வழியாக பிறப்பார். நானும் எங்க அண்ணன் எப்படி பிறந்தோம்? இப்படிங்க. டேய், இந்த கத்திர்கள் பத்தியா? இந்த கத்தி தாயோட அங்கத்தில் இருந்து வரும்போது, எனக்கு தாயோட இடத்துல இருந்து வரும்போது என் கரந்தனில் பிறந்தது. உங்க அம்மா வவுத்துக்குள்ளே கச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. புண்ணாக்கு வாயானா அம்மா வவுத்திலே உங்களுக்கு ஆயுதம் கிடைத்தது. சரி, வலது பக்க அல்லையிலிருந்து என் அண்ணன் பெரிய அண்ணன் சாமி பொன்னர் பிறந்தார். அம்மா கிழிஞ்சிருக்கும். வலதுபுற அல்லையிலிருந்து எங்க அண்ணன் பெரிய அண்ணன் சாமி பொன்னர் பிறந்தார். இடதுபுற அல்லையிலிருந்து சின்ன சாமி இந்த சங்கர் கோவத்தோடு பிறந்தேன். இடது பக்கமா கிழிச்சுக்கிட்டு நீங்க பிறக்கிறீங்க. சரி சாமி, சரி சாமி. நாங்க ரெண்டு பேரும் இப்படி பிறந்து என் தாயுடைய அங்கத்து யோனியன் வழியாக பிறந்தவள் என் தங்க அருக்காணி தங்கம். அருக்காணி தங்கம். ஆமா, சரிங்க, சரி. நாங்க 3 பேர் பிறந்து டேய் சில காலத்திலே எங்க நாட்டுல நாங்க என்ன வம்சம், ஆமாங்க, என்ன நடக்குது, நாங்க என்ன செய்யறோம். நீங்க என்ன வம்சம்? நாங்க சத்திரிய வம்சம். நாங்க யார் தெரியுமா? யாரு?
சாமி பொன்னர், சின்னண்ண சாமி நான் சங்கர். நாங்க 2 பேரும் இருந்தாலும் அண்ணா, எங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அது மட்டும் இல்லாம அருமை அண்ணா, சாமி பொண்டாட்டி என் தேவையால் பச்சளை பந்தலில 10,000 பேர் தானறிய நாங்க மாலையிட்ட பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி முத்தாயி. சரி, அண்ணன் பொண்டாட்டி முட்டாய். என்ன அடிச்சு நீங்க கீழே விழுந்துறாதீங்க. முத்தாயி முட்டாயி மறுபடியும் முட்டாய்ங்கிறான் பாருங்க. என் பொண்டாட்டி பவளாயி. ஓ, உங்க அண்ணன் பொண்டாட்டி முட்டாயி. முட்டாயா? முட்டாயி முத்தாயி பவளாயி. அண்ணன் பேர் அருமையா வச்சுக்கிறாங்க. ஆயி ஆயி. அந்த காலத்து பேரை கேட்டினா அது ஒண்ணு அர்த்தமுள்ளதா இருக்கும். இப்ப பேரு வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? அதை போல முத்தாய் பவளாய் நாங்க எப்படி கல்யாணம் பண்ணோம்? எப்படி? டேய், எங்க கையானது மேனியில பட்டா நாங்க தீட்டு தொட்டவங்களாயிடும். எப்படி தீட்டு பட்டவங்களாயிடும்? என் தாயார் வரம் வாங்கியது அப்படி, எங்களை பெற்றெடுத்தது அப்படி. நாங்க என்ன பண்ணோம்? எப்படி? என் உடன் பிறந்ததே வாள். ஆமா, இந்த வாளுல தாலி தொங்குது. எப்படி தாலி தொங்குது? ஆமா. இந்த தாலியை கட்டது யாரு? என் தங்கை அரைக்காணி தங்கம். தாலில கட்டி விட்டது. சரி, எங்க பொண்டாட்டிக்கு தாலி கட்டினது என் தங்கச்சி. நாங்க வாள் எடுத்து நீட்டி தாலி தொங்க விட்டதோட சரி. இப்படி நாங்கள் மாலை இட்டு இருந்தாலும் டேய், என் வாழ்நாளில் ஏற்பட்டது என்ன? என்ன வஞ்சகம்? என்ன என்ன? அந்த காளி மன்னன் செய்த வஞ்சகத்தில் என் தாய் தந்தை இருவரும் மாண்டு மடித்தார்கள். உங்க அப்பா அம்மா இல்லையா சாமி? என் தாய் தந்தை இருவரும் மாண்டு மடிந்தார். மாண்டு மடிந்து என் பெரியண்ண சுவாமி பொன்னிவள நாட்டிலே எங்கள் அண்ணன் எல்லாம் எங்களை வளர்த்தி, சின்னண்ண சாமி சங்கர் நான் இருந்தாலும் எங்களுக்கு கூட துணை யாரு? டேய், வையமலை. எப்படி? வையமலை போட்டி. ஆனா எங்கள் கூட பிறக்காத ஒரு குறையோடு எங்க கூட இருக்கிறார் வையமலை. அது மட்டுமா, அத்தை புள்ள மைத்துனர் 2 பேரு. யார் யாரு? அத்தை புள்ள மைத்துனர். ஆமா. சரிங்க. நாங்க 5 பேரு இங்க இருக்கிறோம். எங்க தங்கச்சி எங்க இருக்குது? அண்ணங்கள் கண்ணிலே விழித்து விட்டார், உங்களுக்கு தீங்கு வந்து நேரன்னு என் தங்கை பிறந்த நாள் முதலா தோழிமார்களோடு பட்டிரு கோட்டையில் இருக்கிறதப்பா. நாங்க இருக்கிறது பொன்னிவள நாடு, என் தங்கச்சி இருக்கிறது பட்டூர் கோட்டை. ஆனா இந்த அண்ணனுக்கு ஏதாவது தீங்கு வருகிறது, உங்களுக்கு ஆபத்து வருகிறதுன்னா அக்கணமே என் தங்கச்சி முன்கூட்டியே வந்து சொல்லுமா. அண்ணனுக்கு ஆபத்து முன்ன வருதுன்னா தங்கைக்கு முன்ன பதச்சு முன்னாடியே உங்ககிட்ட வந்து
சொல்லு. சரிங்க. பின்னாடி நடக்கிறதெல்லாம் முன்னாடி அறிஞ்சு சொல்லக்கூடியது என் தங்க. ஆ, நாங்க வாழ்ந்தாலும் ஆ, டேய் ஓய், இன்றைய தினத்துல ஆ, எங்க அண்ணன் ஆ, பெரியண்ணசாமி ஆ, என்னை கூப்பிட்டுக்கிறாரு. ஆமா. அதற்குண்டாக ஆ. உலக